நம்ம கிட்டே வருது. ஹலோ எவ்ரிவன், ஹோப் யூ ஆல் ஹேவிங் அன் அமேசிங் டே. கபினியில் எங்களுடைய காலை பொழுது இப்படி தான் அமைஞ்சிச்சு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அமைதியான அழகான சூழ்நிலையில் ஒரு பஸ் சஃபாரி உள்ளே போயிட்டு சஃபாரி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே இந்த மாதிரி ஒரு அழகான காட்சி, டைகர் சைட்டிங் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஃபாரஸ்ட் சஃபாரி ரெகுலராக போகிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த டைகர் சைட்டிங் உள்ளுக்குள்ளே ஃபாரஸ்ட்குள்ளே கிடைக்கிறது எவ்வளோ பெரிய அபூர்வமான அதிசயமான காட்சி அப்படின்ட்டு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு சஃபாரி எங்களுடைய ரோட் ட்ரிப்பில், அந்த ஃபஸ்ட் சஃபாரியிலேயே நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு டைகர் அவ்வளோ அழகாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. நாங்கள் முன்னாடியே எதுவும் டிக்கெட் ஆன்லைனில் புக்கிங் பண்ணலை. ஸோ கக்கனக்கோட்டை சஃபாரி சென்டருக்கு போனோம். அரௌண்டு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 அந்த மாதிரி போய் லைனில் வெயிட் பண்ணி பஸ் சஃபாரிக்கு பிளான் பண்ணி தான் டிக்கெட் வாங்கினோம். ஸோ அதில் ஓல்டு பஸ் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு சஃபாரி கிடச்சிது. ஆக்சுவலி ஒரு 4 சஃபாரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் 3 சஃபாரியில் நாங்கள் டைகர் பார்த்தோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை பற்றின விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு அழகாகவும் ஆச்சரியமாகவும் திகிலூட்டும் சம்பவமாகவும் இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. கேமரா எடுத்துகிட்டு இருக்கியா? கேமரா கோப்ரோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு ஒரு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. சொல்லுவாங்க இல்லைங்களா, அடுத்த வினாடி ஒளிச்சு வச்சிருக்கிற ஆச்சரியம் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்குது. அந்த அதிசயமும் ஆச்சரியம் நிறைந்த உலகத்தை நோக்கி தான் நம்ம பயணப்பட்டோம். அந்த மாதிரி எங்களுடைய கபினி ரோட் ட்ரிப்பில் 4 சஃபாரி போனோம். அதுவும் 4மே பஸ் சஃபாரி. அதுவும் ஆன்லைனில் புக் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு 4:30 4:45க்கெலாம் போய் அங்கே போய் கக்கனக்கோட்டை சஃபாரி சென்டரில் போய் நின்று அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி அதில் தம்மன் கட்டை சொல்லுவாங்க, அதுதான் அந்த ஏரியா போல் தெரியுது. பஸ்லாம் போகிறது அந்தரசந்தை அந்த கேட் சொல்லுவாங்க, அந்த கேட் வழியாக தான் போகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செகண்ட் டைகர், செகண்ட் சஃபாரி. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. நாங்கள் பார்த்த காட்சிக்கு இது தாங்க ப்ரூஃபு. இதுதான் செகண்ட் சஃபாரி நாங்கள் போனது. ஆக்சுவலி இதில் 4 சஃபாரிஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அது 4மே பஸ் சஃபாரி. 4மே ஆன்லைனில் புக் பண்ணாமல் லைனில் நின்று தான் ஃபாலோ பண்ணோம். 4ல் 3 சஃபாரியில் நாங்கள் டைகர் பார்த்தோம். அதில் 2 சஃபாரி ஓல்ட் பஸ்ஸும் 2 சஃபாரி நியூ பஸ் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த் சஃபாரியில் தான் எங்களுக்கு டைகர் பார்க்க முடிஞ்சிச்சு. இது ஏதோ ஒரு வில்லேஜ் நேம் சொல்லுவாங்க, ஒரு மகரா மதுகு சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த வில்லேஜுடைய நேமில் தான் இந்த டைகரை கூப்பிட்றாங்க. ஸோ இந்த டைகர் ஆக்சுவலி அந்த அந்தரசந்தை கேட்டுக்கு ரொம்ப க்ளோஸராகவே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். 2 தடவையும் பட் அதே சேம் டைகரா அப்படின்னு தெரில. செகண்ட் சஃபாரிலையும் சரி, ஃபோர்த் சஃபாரிலையும் சரி அந்த ரீஜனில் டைகர்ஸ் பார்த்தோம். ஸோ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் சில சமயம் டைகர் பார்க்கும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம அழகாக உள்ளுக்குள்ளே புதற்குள்ளே போயிடும், ஒன்றுமே தெரியாது. காட்டுக்குள்ளே டீப் ஃபாரஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே போயிடும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாங்கள் பார்த்த செகண்ட் அண்ட் தேர்ட் டைகர் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் எங்கள் கண்ணு முன்னாடியே காட்சி அளிச்சிருந்துச்சு. நாங்கள் கோப்ரோலையும் மொபைல்லையும் டிஎஸ்எல்ஆர்லேயும் வீடியோஸ் ஷூட் பண்ணோம். டிஎஸ்எல்ஆரில் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல், ஸோ கொஞ்சம் ஷேக்கியாக இருந்திருக்கும் டிஎஸ்எல்ஆரில். ஸோ கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நம்ம கிட்டே வருது. த மோஸ்ட் த்ரில்லிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தேர்ட் டைகர் சைட்டிங் தான். சஃபாரி 4 டைகர் 3 அதிகாலை ஒரு 6:23 AM இருக்கும். ஓல்ட் பஸ்ஸில் வந்து புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுருந்தோம். அப்போ தான் வந்து சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் வந்திருக்கும். ஆக்சுவலி அந்த தமன்கட்டை கக்கனக்கோட்டை சஃபாரியில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் டிரைவர் தான் அந்த ஓல்ட் பஸ்ஸை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தார். சடனாக பஸ் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ சடனாக பஸ் வந்து சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டினாங்க. ஒரு டைகர்னு ஒரு அரசல் புரசலான ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லோரும் ஷாக்காகி எழுந்துச்சு போய் பார்த்தா எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது தெரியுங்களா. ரோட்டில் டைகர் வந்து அப்படியே அழகாக அண்ணன் நடை போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகாக பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி லோ பீம் லைட்டில் தான் வந்து டிரைவர் போயிட்டு திருப்பாக போகிற தெரியுது. ஸோ லாங் சைட்டில் வந்து பார்க்க முடியல. ஸோ ரொம்ப க்ளோஸர் லுக்கில் ஃபியூ மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பஸ்ன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ தான் வந்து டைகரை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு டிரைவராலேயே. அதனால தான் சடனாக போட்டு நிப்பாட்டினார். அந்த ரோட்டில் நடந்து வந்த காட்சி ஸோ அவ்வளோ பிரமிப்பாக அவ்வளோ அழகாக ரொம்ப திகிலூட்டும் சம்பவமாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம பஸ்ஸை நோக்கி தான் வந்து ஃபஸ்ட் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. டிரைவர் ஸ்லோவாக பஸ்ஸை வந்து பின்னாடி எடுத்துகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோட்டில் இருந்து கொஞ்சம் காட்டு வழியாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கு அந்த தேர்ட் டைகர். இப்போ அதிகாலை 4:23. ஸோ லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதனால் எங்களால் ப்ராப்பராக வந்து நல்லா பளிச்சுன்னு ஒரு வீடியோ எடுக்க முடியல. ஈவன் DSLR மொபைல் கோப்ரோ இதில் இந்த மாதிரி வளைச்சி எல்லா பக்கமும் 3 பேரும் மாற்றி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். DSLRல வந்து ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் ரைட். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அழகாக காட்சிகளை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாத
கனவு கூட காணாத காட்சிகள்னு வச்சுங்களேன். எங்களுக்கு இந்த ரோட் ட்ரிப்பில் டைகர் சைட்டிங் பார்க்கணுங்கிற டார்கெட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. கேஷுவலாக போனோம், ஆன்லைனில் புக் பண்ணல, லைனில் நின்று வாங்கினோம். பார்த்தா 4 சஃபாரி புக் பண்ண அதில் 3 சஃபாரி டைகர் இருந்துச்சு. அது இந்த 3வது சஃபாரி நடு ரோட்டில் வந்து நிற்கும்னு எங்களுக்கு வந்து கனவு கூட காணல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் எங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்து ரசிங்க. ஒரு கதை எங்கும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். அடுத்த வினாடி ஒளிச்சு வச்சிருக்கிற ஆச்சரியம் இந்த உலகத்தில் 1000 இருக்குது. அந்த அதிசயம் நிறைந்த ஆச்சரியம் நிறைந்த உலகத்தை நம்பி நாம் பயணிப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. கபினி சஃபாரியோடைய முழு வீடியோஸ் மற்ற அனிமல்ஸோடு சேர்ந்து வீடியோ விரைவில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம். நண்பர்களை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.